ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பார்த்தா மீன் குழம்பு. எங்கள் அப்பா வந்து மீன் பிடிச்சிருந்தாங்க. 48 நாளைக்கு அப்புறம் வந்து நாங்கள் இன்றைக்கி தான் மீன் சாப்பிட்றோம். ஏன்னா அப்பா ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருந்ததுனால ஒரு 1.5 மாதம் பக்கம் சாப்பிடலை. கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ தான் எங்கள் அப்பாவே போய் பிடிச்சிட்டு வந்திருந்தாங்க ஆற்றுல. ஒரு 4-5 ஜிலேபி கண்டையும் ஒரு விரால் மீனும் பிடிச்சி வந்திருந்தாங்க. விரால் மீன் வந்து பொதுவாகவே வறுத்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணி சின்ன குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லது விரால் மீன். ஆனால் ரேட்டு கூட மார்க்கெட்டில். விரால் மீன் வறுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வறுக்கிற ரெசிபி தான் போடலான்னு இருக்கேன். கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் மிளகு, ஒரு பூண்டு, இதை வந்து அம்மியில் வச்சு நல்லா அரைச்சிக்கலாம். பூண்டு, சோம்பு, மிளகு போட்டாலே அந்த மீன் ஸ்மெல்லு வந்து வறுக்கும் போது சூப்பராக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது 3 சேர்த்து மஞ்சள்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் 1/2 hour இல்லை 1 hour வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுத்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன். இப்படி தான் நாங்கள் வறுக்கிறது. மீனுக்கு தான் வறுப்போம். மீன் அப்படியே தோசைக்கல்லில் போட்டு வறுத்துருவோம். ஏன்னா எண்ணெய் சட்டியில் போடும்போது நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்காது. நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்காது எண்ணெய் சட்டியில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா. ஏதோ சில்லி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். மசாலா ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா. மீனை விரவி வச்சிடலாம். இப்போ மீன், அது கூட வந்து மஞ்சள்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், அவ்வளோதான் போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சள்தூளும் கொஞ்சம் மிளகாத்தூளும், மல்லித்தூள் வந்து மீன் மண்டையெல்லாம் இருந்துச்சு அதை போட்டு கொஞ்சமாக குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். என் பொண்ணுக்கு ஒரே சந்தோஷம், வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொஞ்சமானு கேட்டுட்டு இருந்தா. சரி, ஓகே, நம்மளும் ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு கொஞ்சினது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் குழம்பு வைக்கிறதுக்கு மீன் வரைய வச்சுட்டு இருந்தேன். மீன் வரைய ஒரு 1 மணி நேரம் இல்லை 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சாதான் அந்த உள்ளே அந்த மசாலாலாம் போயிட்டு இறங்கி மீன் வறுக்கும் போது நீங்கள் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மீன் வறுக்கிறதுக்கு இந்த மாதிரி தோசைக்கல்லில் வறுத்து சாப்பிடுங்க. எண்ணெய் சட்டியில் போடாதீங்க. எண்ணெய் சட்டியில் போட்டோம்னா நம்மளுக்கு எண்ணெயும் வேஸ்ட் ஆகும். ரிட்டன் வந்து அந்த எண்ணெயை வந்து நம்ம இதுக்கு மீன் குழம்புக்கு மட்டும்தான் ஊற்றுவோம் பாருங்கள். இந்த மாதிரி தோசைக்கல்லில் வச்சோன்னா நம்மளுக்கு எண்ணெயும் மிச்சமாகும். ப்ளஸ் வந்து நம்மளுக்கு நல்லதும் கூட. அதிகம் எண்ணெய் பிடிக்காது. நல்லா வந்து அந்த மசாலாவோட மீனும் சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகிருமா, நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் தோசைக்கல்லில் வறுக்கிறது. நான் மீன் குழம்பு ரெசிபி வந்து இன்னொரு நாள் போடுறேன். அதாவது ஆற்று மீன் வந்து தண்ணியாக தான் வைப்பாங்க. ஏன்னா மண்டை மட்டும்தான் போட்டிருந்தேன். பாக்கி எல்லாமே நான் வறுத்துட்டேன். சில பேர் வந்து ரொம்ப திக்காக சாப்பிடுவாங்க, சில பேர் வந்து மீடியமாக சாப்பிடுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து ஆற்று மீன் வந்து தண்ணியாக வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மாச்சி, எங்கள் தாத்தா இவங்கெல்லாம் அப்போலேருந்தே அப்படி தான் சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கேன் குழம்பு. மீன் வறுத்தாச்சு பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு. பார்க்கவே சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வேணால் வறுத்து பாருங்கள். இது வந்து எங்களுக்கு நைட் சாப்பாடு. இன்றைக்கி வந்து அதிக நாள் வந்து நாங்கள் அதிகமாக நைட்டில் சாப்பாடு தான் ரொம்ப விரும்புவோம். ஏன்னா சாப்பிட்டது மாதிரி இருக்காது அப்படிங்கிறதுனால நைட்டு வந்து அதிகப்படியான நாட்கள் வந்து சாப்பாடு இந்த மாதிரி ஏதாவது மீன் குழம்பு இல்லை கருவாட்டு குழம்பு இந்த மாதிரி ஏதாவது வச்சு சாப்பிட்டுக்குவோம். காலையில் வேணால் ரேர் தான், அதுவும் காலையில் ரொம்ப அதிகம் இல்லாமல் கொஞ்ச நாள் காலையில் வந்து டிஃபன் சாப்பிடுவோம். இல்லை அப்படின்னாலும் சில டைம் கஞ்சி அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அதிகபட்சமாக சாப்பாடு தான். மீனெல்லாம் ஃப்ரை பண்ணிட்டேன் மொத்தமாகவே. விரால் மீன் வந்து பொதுவாக வந்து வளர்த்த கட்டணும்னு சொல்லுவாங்க. மோஷன் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு. ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் தானே சாப்பிட்றோம், அதனால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிட்றது.
ஈவினிங் வந்து சோறு வடித்து அப்புறம் மீன் பொரியல் மீன் குழம்புலாம் வச்சு சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். அதுவும் அந்த 6 மணிக்கு வந்து சாப்பிடணும். அப்போ தான் சாப்பிட செமையாக இருக்கும். இந்த மாதிரி மீன் குழம்பும் மீன் வறுவல் மீன் குழம்பு நல்லா சுட சுட சாப்பாடு எந்த குழம்புக்குனாலும் நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஏன்னா 6 மணிக்கு நம்ம வந்து 9 இப்போலாம் 9 மணி 10 மணிக்கு தானே சாப்பிட்றோம். நான் சின்ன பிள்ளையில ஸ்கூல் விட்டு நம்ம வந்தோடனே 6 மணிக்கெலாம் சமைச்சி வச்சுருப்பாங்க வீட்டில் அம்மாலாம். அப்போ 6 மணிக்கே சோறு வடித்து நைட்டு வந்து சாப்பாடு தான் சாப்பிடுவோமா, அதனால் ஒரு 6 மணி 5 மணிக்கெலாம் சாப்பாடு வச்சுருவாங்க. நாங்கள் ஸ்கூல் விட்டோடனே வந்து சாப்பாடு போட்டு சாப்பிட்றது தான் வேலை. நல்லா சுட சுட சோறு குழம்பு சாப்பாடு செம்மையாக இருக்கும். இப்போயும் பாருங்களேன் எங்கள் வீட்டில் நைட்டு இப்போ ஒரு 6:30 ஆகுது. 6:30க்கு பாருங்கள் சாப்பாடை சுட சுட சோறும் ஒரு பக்கெட்டு நல்லா ஆற்று மீன் குழம்பும் அப்படியே மீன் வறுவலும் வச்சு சாப்பிட்டோம். செம்மையாக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு எப்படியும் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 9:30 ஆயிரும் தூங்குறதுக்கு. செம்மையாக இருக்கும், தூக்கம் வரும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாவது நிறை குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள், தான் எங்களுக்கு தெரியும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.